வேதம் சொல்லுகிறது கண்ட்ரோல் யுவர் ஃபினான்சியல் மேட்டர்ஸ். இதை நான் எப்படி பார்க்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை கையாளக்கூடிய முறைமைகளும் என்னுடைய குடும்பத்தில் உறவுகளை எந்த அளவுக்கு கையாளுகிறனோ அதே அளவுக்கு பணத்தை கையாளக்கூடிய முறையிலும் நான் கவனத்தை காண்பிக்க வேண்டும். ஏன்னா நாம அதிகமான நேரம் உறவுகளோடு இல்லை, பணத்திற்கான வேலைகளோடு இருக்கிறோம். அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நம்ம மனைவி பிள்ளைகளோட விட அதிகமான நேரம் எங்க தான் இருக்கிறோம்? வேலை செய்கிற இடத்துல தான் இருக்கிறோம். நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலையில் இருக்கிறோம். நீங்க சொல்லலாம், அப்ப வீட்டில் கிட்டத்தட்ட 12 தூங்கிக்கிட்டு இருப்போம். பேசுற நேரம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம வீட்டில் நம்ம மக்களோடு இருக்கிறத விட நீங்க ஆபீஸ்ல இருக்கிற நேரம் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறது. அப்ப அதன் மூலமா நீங்க கஷ்டப்பட்டு வரக்கூடிய அந்த பணத்தை ஹேண்டில் பண்ண கத்துக்கலனா, கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை தந்திருக்கிறார். அதை நாம என்ன செய்யணும்னா யூஸ் பண்ணணும். அம்பானிக்கு கொடுத்திருக்கிற அதே ஞானத்தை தான் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. சாதாரண ஹியூமன் பீயிங்கா இருக்கக்கூடிய மனிதர்களே பணத்தை கையாளும் பொழுது, நல்லா கவனமா இந்த வார்த்தையை கவனிங்க, கர்த்தரை அறியாதவர்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களே பணத்தை கையாளும் போது பரிசுத்த ஆவியானவரை நான் எக்ஸ்ட்ரா பெற்றுக்கொண்டிருக்கிறேங்கிற நான் எந்த அளவுக்கு கையாள வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வையுங்கள். ரொம்ப கவனமா இருக்கு. நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய வறுமையானாலும் சரி, வேற எந்த காரியமானாலும் சரி, ஒருவேளை அது என்னுடைய தவறான பொருளாதார அணுகுமுறையா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? சரி, நான் இந்த பினான்சியல் கையாளுமையை குறித்து 3 முக்கியமான குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதோடு கூட பொருளாதாரத்தை குறித்த சில தவறான கிறிஸ்தவர்கள் மத்தியில நிலவும் நம்பிக்கைகளையும் உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரியா? நம்பர் 1, பொருளாதாரத்தை குறித்த விஷயத்துல நம்பர் 1, வேதம் சொல்லுகிற இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் எந்த சூழலிலும் மகிழ்ச்சியா இருங்கள். இது அடிப்படையா நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். எந்த சூழலிலும் மகிழ்ச்சியா இருங்க. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஒரே மாதிரியான சத்தியம் இந்த பொருளாதார விஷயத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் அப்படின்னா உங்களுக்கே அந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். எந்த வசனங்க? எஸ், பிலிப்பியர் 4 சொன்னாங்க. எந்த சூழ்நிலையிலும் அந்த வசனத்தை மாத்திரம் எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4 அதிகாரம் எந்த வசனம் சொல்லுங்க? 4:11. பொறுமையா வாசிங்க. ஓகே, 12 வாசிங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பிரதர் இப்படி போய் அதுல வாழ்ந்திருக்கவும் சொன்னாலும் நீங்க எதையாவது எங்களை பேசி விட்டுருவீங்க. 12வது வசனத்துல உங்களுக்கு பிடிச்ச வசனம், பிடிச்ச அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். பரிபூரணமடையவும் குறைவுபடவும். அப்ப பரிபூரணம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா குறைவு உங்களால என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, குறைவுபட மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னா பரிபூரணத்துல பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கு. புரியுதா? இப்ப சொல்லுங்க, இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அந்த வசனத்துல அப்படி எது வருதா? எவ்விடத்திலும் எல்லாவற்றிலுமா அந்த திருப்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, நல்லது. ஏன்னா உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக சில கேள்விகளை நான் கேட்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு என்னன்னா, போதிக்கப்பட்டேங்கிற வார்த்தை.
போதிக்கப்பட்டேங்கிற வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் அந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார்னா, எந்த ஒரு விஷயம் போதிக்கப்பட வேண்டுமோ அந்த விஷயம் இயற்கையாக வராது. இயற்கையாய் வருகிற விஷயத்திற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய தேவையில்லை, போதிக்க தேவையில்லை. அப்படியானால் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒன்றை தேவன் பவுலுக்கு என்ன செய்திருப்பார், எப்படி போதிச்சிருப்பார் நினைக்கிறீங்க? இப்ப நான் உங்களுக்கு போதிச்சேன் பாத்தீங்களா, கண்டிப்பா அப்படி போதிச்சிருக்க மாட்டார். இப்படி கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் எப்படி போதிக்கிறோம்னா, எந்த சூழ்நிலையிலும் மனரம்யா இருக்கணும். ஓகேப்பா, ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, போதித்து விட்டேன், முடிஞ்சு போச்சு. நீங்க இருப்பீங்களா? நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன், நம்ம பிள்ளைகளும் இருக்க மாட்டாங்க. தேவன் என்ன பண்றாருன்னா, நீங்க சொன்னது கரெக்ட், அந்த சூழ்நிலையிலேயே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறாரு. ஓகே, சிறைச்சாலைக்குள்ள கடை, ஓகே, நீ இந்த இடத்துல இரு, நீ அந்த இடத்துல இருப்பா, இப்படி பல இடத்துல அப்படி அங்கேயும் அங்கேயும் தூக்கி அடிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா பவுலுடைய வாழ்க்கையில வார்த்தையாக அல்ல, வாழ்க்கையாக அவர் போதிக்கப்பட்டார். சோ ஃபர்ஸ்ட் பினான்சியல் விஷயத்துல நம்ம குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். நாம எந்த சூழல்ல இருந்தாலும் எப்படி இருக்கணும், தேவனிடத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள், எத்தனையோ மிஷனரிமார்கள் கஷ்டத்துல வாழ்ந்தாங்க. நாம மட்டும் விதிவிலக்கல்ல. உண்மையை சொல்ல போனா நீங்கள் நானும் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. ஒரு படைப்பு அப்படிங்கிற அடிப்படையில ஒருத்தர் கவிதை எழுதியிருந்தார். என்னை ரொம்ப பாதிச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன எழுதியிருந்தாருன்னா, நம்முடைய முன்னோர்கள் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாமல் இருந்தார்கள். நாம் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். நம்முடைய பிள்ளைகள் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவதில்லை. இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு தலையில என்ன செய்ய வேண்டியிருக்கு, திணிக்க வேண்டி இருக்கு. ஏன் தெரியுங்களா? அருமை இல்லை, தெரியல, அதனுடைய அருமை தெரியல. நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா வேர்த்து ஊத்திக்கிட்டு இருந்துச்சு, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, பயங்கரமா என்னடா இவ்வளவு புழுக்கமா இருக்குன்னு சொல்லி முடிக்கல, கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அப்புறம் என்ன நடந்துச்சு, எக்ஸ்ட்ரா உள்ள அப்படியே சும்மா ஊத்திக்கிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கரண்ட் வந்துருச்சு, ஃபேன் ஓடிச்சு. பாருங்க என்ன ஒரு, அப்படி ஒரு மன ரம்மியம். அதுக்கு முன்னாடியும் ஃபேன் தான் ஓடிட்டு இருந்துச்சு. பிரதர்ட்ட தான் சொன்னேன், பிரதர் அதுக்கு முன்னாடி ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு, நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன், என்ன இப்படி ஊத்திக்கிட்டு இருக்குன்னு. இப்ப சுத்தமா ஃபேன் போயிட்டு திரும்ப ஃபேன் வந்துச்சு பாருங்க, வா நீ எல்லாம் ராஜா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஒரு பொருள் இருக்கும் பொழுது அதனுடைய அருமை நமக்கு தெரிய மாட்டேங்குது, காணாம போயிட்டு வந்துருச்சுன்னா அவான் இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்துல இந்த அருமை தெரியாம இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த அருமையை உணர்த்தணும்னா இந்த மாதிரி சூழலை என் வாழ்க்கையில அனுமதிக்கணும், நாம் அதற்கு ஒத்துக்கொள்ளணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலியில ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். பினான்சியல் விஷயம் வரும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்வோம், தேவனிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும். சேம் இது மாதிரி ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. எஸ், ஆபகுக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பாட்டா நாம பாடுவோம், ஆனா நம்ம வாழ்க்கையில அது மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு பாடுவோம். உண்மைதானே? என்ன பாட்டு அது, ஆனா அது வாழ்க்கையில நடந்துருச்சுன்னு வைங்க, செத்தம் குய்யோ முறையோன்னு அழுது வாழ்க்கையவே தொலைச்சிட்டு ஓடிட மாட்டோம். சரி, ஆண்டவருக்கும் தெரியும் இவங்க எல்லாம் பாடுறது மட்டும், பாடும்போது நாம் உண்மை கிறிஸ்தவர்கள். வாசிங்க 13 17 17. ம் ஆ ம் 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 இது
அதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமால இருக்கு. நாமளே நம்ப மாட்டோம் முதல்ல, அல்லது வசனத்தின்படி ஏற்றுக்கொள்ளுவோம். இந்த கருப்பு வெள்ளை இதுல தாளுல ஒரு வெள்ளை தாள்ல கருப்பு அப்படி இங்க்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த எழுத்து இங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சந்தோஷம். புரியுதா? இது இங்க வந்துருச்சுன்னா சில விஷயங்களுக்கு சந்தோஷப்படுவோம், சில விஷயங்களுக்கு அழுதுருவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. அத்திப்பழம் இல்ல, திராட்சை இல்ல, ஒளிவ மரத்துல எந்த பலனும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அது வந்துருச்சுன்னா அது அங்க இருக்கிற வரைக்கும் ஓகே. உலகாயுதம் அடைந்த யோபுவை பத்தி நான் கிட்டத்தட்ட 20 வாரம் பேசிட்டு இருக்கிறேன். யோபுக்கு வந்ததுல 0.2% வந்துருச்சுன்னா பல நாட்கள் ஊழியதுமே செய்வனான்னு தெரியல. ஆனா யோபுவை பத்தி அப்படியே சும்மா அள்ளி விட்டுட்டு இருக்கிறேன். நம்ம பாட்டுக்கு பிரசங்கம் போயிட்டே இருக்கு. பைபிள் ஸ்டடி இப்ப போயிட்டு இருக்கு. என்னோட இதுல போய் பாருங்க, யோபு புத்தகம் சொல்லிட்டு ஏகப்பட்ட இதை எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா எடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன குற்ற உணர்வு, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன ஆண்டவரே நான் பண்ணுவேன், இது வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துகிட்டு இருக்கு. ஓபனா பேசுறேன் நான், நீங்க எல்லாம் வெளியில போய் சொல்ல மாட்டீங்கன்னு. அப்படி ஒரு எண்ணம் இதுவரைக்கும் இல்ல. ஓ, இதை வேற வச்சுட்டீங்களா? நாங்க என்ன வெளியில சொல்றது, நாங்க தான் இங்க லைவ் வச்சு ஊருக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. இல்ல, இதுவரைக்கும் அப்படி ஒரு எண்ணம் இல்ல பிரதர். நல்ல வேலை ஞாபகப்படுத்தி விட்டீங்கன்றீங்க. கண்பானவர்களே, இந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம குடும்பம் எப்பொழுதுமே எதிர்கொள்ள ஆயத்தமாயிட்டே இருக்கணும். அதனாலதான் நம்ம வீட்டுல இதை பேசிக்கிட்டே இருக்கணும். இத பேசுறது என்பது நெகட்டிவா இல்ல, நெருப்புன்னு சொன்னா வாயில தீ பிடிக்க போறது கிடையாது. இத சொல்லுகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எந்த சூழலையும் நம்ம எதிர்கொள்ள என்ன பண்றோம், நம்ம பிள்ளைகளையும் என்ன செய்யறோம், தயார்படுத்துறோம். அதுக்காக என் பிள்ளைகளை வறுமையில வச்சுன்னு நான் அப்படி சொல்லல. ஆனா இந்த விஷயத்தை சொல்லியாவது அவங்களை என்ன பண்ணுங்க, தயார் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ ஃபர்ஸ்ட் குறிப்பாக தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாய் நாம் இருப்போம். அட் எனி டைம், அட் எனி காஸ்ட், அட் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். நம்பர் 2, நல்ல கிறிஸ்தவ நிர்வாகத்தை நாம் கடைபிடிப்போம். கிறிஸ்தவ நிர்வாகம், அதாவது பினான்சியல்ல கிறிஸ்தவ நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். நம்பர் 1 பினான்சியல்ல நம்பர் 1 நீங்க என்ன குறிப்பு வைக்க முடியும்? நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அந்த பிரசங்கியார் என்ன பேசிட்டு இருந்தாருன்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் தேவன். அதனால உங்களுடைய பணத்தை எடுத்து என்ன செஞ்சிருங்க, தேவனுடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். அதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் அப்படின்னு பேசினாரு. ஆனா அப்பவே நான் யோசித்து கொண்டிருந்தேன், கண்டிப்பா இது ஃபர்ஸ்டா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு யோசித்தேன். ஃபர்ஸ்டா இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? தேவனுக்கு தானே நம்ம ஃபர்ஸ்டா எடுத்து வைக்கணும். நீங்க ஃபர்ஸ்டா ஒன்னை எடுத்து வைக்கணும்னா அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு? எனக்கா யோசிச்சிருக்கீங்களா? அந்த பணம் வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கணும், வேலை செஞ்சிருக்கணும். பாத்தீங்களா? அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப ஃபர்ஸ்டா போய் வேலை செய்யணுமா பிரதர்? ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதியாக வேலை செய்தல். அதை தான் நான் ஃபர்ஸ்டா வைக்கிறேன். வேலை செய்தல ஃபர்ஸ்டா வைக்கல. எதை ஃபர்ஸ்டா வச்சிருக்கிறேன்? அதுதாங்க ஃபர்ஸ்ட். கொடுக்கிறது இல்லை. ஏன்னா நீங்க நீதியா வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன்னை எடுத்துட்டு போய் தான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஃபேமஸா தெரிஞ்ச ஒரு வசனம், ஆண்டவர் மத்திய 22 அதை சொல்றாரு. அவரை சோதிக்கும் போது அழகா சொல்றாரு, இந்த காசை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் சொன்னார் அல்லவா. இங்கேயும் ஃபர்ஸ்ட் எதை சொல்றாரு, அதை ஏன் மாத்தி சொல்லிருக்கலாம்ல? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா,
நம்முடைய கடமைகளை நீங்க அதை செய்யுங்க. நீ அதை செஞ்சுட்டு அப்புறம் வா. செய்ய வேண்டியதை செய்து விட்டு அப்புறம் என்ன செய். நாம என்ன பண்ணோம்னா கர்த்தருக்கு கொடுக்கிறது ஃபர்ஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். சரி, ஒருவன் காணிக்கை கொடுக்க வரும் பொழுது ஒரு பிரச்சனைன்னு நினைவு கூறுவானே, ஆனால் அங்கேதானே உன் காணிக்கையை வச்சுட்டு நாங்க தான் நினைவு கூறவே மாட்டோமே பிரதர். எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லையே. நினைவு கூர்ந்தா ஓகே, நாங்க நினைவு கூற மாட்டோமே. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, ஒப்புரவா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட்ங்கிறது நாம நினைக்கிற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் தேவனுக்கு கொண்டு வந்து கொடுங்கள் என்பதல்ல. ஃபர்ஸ்ட் நீதியான வேலையை செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் ஒப்புரவாகுங்கள். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செய்யுங்க. சில வசனங்கள் வாசித்து காமிக்க நேரம் இல்லை. அவங்க காணிக்கை கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்கன்னா, முதலில் தங்களை கர்த்தருக்கு கொடுத்தாங்க, அப்புறமேலு கொடுத்தாங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். அதனால நான் அதை பெருசா அதிகமா எம்பசைஸ் பண்ணல. ஆனா ஒன்னு புரிந்து கொள்ளுவோம், சரியான மணி மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் என்று வரும் பொழுது நம்பர் 1 நீதியான வேலையை செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் நீதியான வேலையை செய்யுங்கள். அந்த நீதியான வேலை என்று சொல்லும் பொழுது அது வேலையில நீதியாக இருந்தால், பழைய ஏற்பாட்டில் வேதவசனம் சொல்லுகிறது, எனக்கு கொண்டு வருகிற காணிக்கை பழுதற்ற ஆடு, பழுதற்ற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், புதிய உடன்படிக்கை என்று வரும் பொழுது நீங்கள் கொடுக்கிற பணம் வேண்டுமானாலும் வியர்வை நிறைந்த பணமாய், அழுக்கான பணமாய் இருக்கலாம். அது அநீதியான பணமாய் இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி ஒருவேளை ஒரு சின்ன புள்ளியோடு பழுதற்று இருக்கலாம். ஆனா அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கின காசுல எந்த பழுதும் இருக்கக்கூடாது. தேவன் இன்றைக்கு பழுதற்ற என்று சொல்லும் பொழுது அந்த பணம் எவ்வளவு சுத்தமா இருக்கிறது என்று பார்ப்பதில்லை, அது எந்த விதத்தில் சம்பாதிக்கப்பட்டது என்று பார்க்கிறார். மணி மேனேஜ்மெண்ட்ல நம்ம ரொம்ப கரெக்டா இருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும், தேவனுக்கு கொடுக்க முடியும். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவதற்கு நாம் பாவிகளா இருந்தால் போதுமானது. ஸ்டேட்மெண்ட்டை கவனமா கேளுங்க. தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நீங்க யாரா கூட இருக்கலாம், பாவியா கூட இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு ஒன்றை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கொடுப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்க போறீங்க, அம்பானிக்கு ஒன்ன கொடுக்க முடியுமா உங்களால? அவரை எந்த வகையில இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க நீங்க? எலன் மாஸ்க் இருக்கிறாரு, வேர்ல்ட்ல நம்பர் 1 பணக்காரரா இருக்கிறாரு. அவரை நீங்க எந்த விதத்துல இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? 1 லட்சம் ரூபாய் கொடுத்து 1 கோடி ரூபாய் இல்ல, ஒரு செகண்டுக்கு அவர் 500 கோடி 1000 கோடி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு செகண்டுக்கு நீங்க அவருக்கு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி கொடுத்தா கூட அது பெருசா இம்ப்ரெஸ் பண்ணாது. அப்ப கொடுக்கக்கூடிய சாதாரண இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கே மிக விலையுயர்ந்த ஒரு பொருள் கூட அவனை இம்ப்ரெஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கிறான். என் தேவன் அப்புறம் எப்படி நீங்க இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? அவரே சொல்லுகிற, என்னுடைய கரத்திலிருந்து எடுத்து என்கிட்டயே கொடுக்குறீங்க. ஆனா தேவனை நீங்க இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அவரே பல இடத்துல சொல்றாரு, ஆனா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்பா அப்படிங்கிற. நீங்க உற்சாகமா கொடுத்தா நான் அவங்களிடத்துல எப்படி இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன். அந்த உற்சாகம் என்கிற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. அதுல மனம் வந்து கொடுத்தல், அதுல சுத்தமான இருதயத்தோடு கொடுத்தல், சுத்தமானதை கொடுத்தல். தேவன் எண்ணிக்கையை அல்ல, எண்ணங்களை பார்க்கிறார். சோ நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட்ல இந்த விஷயத்தை குடும்பத்துல கவனமா வைங்க. டைம் இல்லை, அதனால சில பாயிண்ட்ஸை நான் சுருக்கமா அப்படி கடந்து செல்றேன். கவனமாக செலவு செய்யுங்கள். நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவைக்கும் விருப்பத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். நீடுக்கும் தேவைக்கும் விருப்பத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எப்பொழுதுமே சொல்லுகிறார், தேவைகளை தேவன் சந்திப்பார். God will meet your need. உங்களுடைய ஆசைகளை இல்லை. எந்த ஒரு இடத்திலும் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை.
தேவன் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்ற விரும்பினால், நமக்கே தெரியும் ஆசைக்கு அளவில்லை, தோசைக்கு உப்பில்லைங்கிற மாதிரி. தெரியாதா அந்த பாட்டு? சரி, ஓகே, அதுக்கு ஒரு டைம் ஆயிரும். சரி, ஆசைக்கு அளவில்லை. தேவன் நம்ம ஆசைகளை சில சமயங்கள்ல நிறைவேற்றலாம், ஆனா நிறைவேற்றுவேன் அவர் பிராமிஸ் பண்ணல. ஆனால் அவர் என் தேவைகளை என்ன செய்வார்? நிறைவேற்றும். அப்ப ஆசைக்கும் தேவைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரியா?